இதனால தான் சொல்றோம் கொள்கையற்ற கேள்விக்குறி கேள்விக்குறி. தாவேக்கா யாரும் தற்கூதின்னு சொல்லாதீங்கப்பா. ஆக சிறந்த அறிவாளிகள். இதுதான் உங்களுடைய அடிப்படை அரசியலா? மக்கள் அரங்கம். இதுதான் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், அந்த சாட்டை துரைமுருகனை வச்சு செஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே இவன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வாய் இருக்கு, இவன் மட்டும் பேசினாதான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வந்து இவன் பேசிக்கிட்டு இருப்பான். என்ன, இவன் தேவைக்கு ஏற்ற மாதிரி பேசுவான். அதாவது பச்சோந்தியே காரி துப்பணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஆள் வந்து யார் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் தான். ஒருத்தவன் வேணும் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு உரி விடணுமோ அந்த அளவுக்கு உரி விடுவான். வேணாம் அப்படின்னா அவர் மேலே எந்த அளவுக்கு வெஞ்சனை வந்து கக்கணுமோ அந்த அளவுக்கு கக்குவான். ஸோ அது போல் வாய் விபச்சாரி தான் இந்த சாட்டை துரைமுருகன். ஸோ எப்பயும் போல் வந்து தன்னோட யூடியூப் சேனலை அந்த ரூமில் உட்காந்து பேசுவான்ல, அதுமாரி நினச்சிக்கிட்டு போய் விவாத மேடையில் போய் பேசியிருக்கான். ஸோ விவாத மேடைங்கிறது வந்து பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. ஸோ யாருக்கு வந்து அதிகமாக பிடிச்சிருக்கோ அந்த மக்கள் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. அப்படி பார்க்க போனால் இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் எங்கே பார்த்தாலும் கூட்டம் அதிகமாக வருது. என்ன, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அதை விட்டு நீ யூடியூப்பில் யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்ப பேர், அது போல் அங்கே பேசினா என்ன பண்ணுவாங்க, செருப்பை கொண்டு தான் அடிப்பாங்க. என்ன, செருப்பை கொண்டு தான் அடிப்பாங்க, வாங்கிட்டு தான் வரணும், வேறு வழி கிடையாது. உன் வாய்க்கெல்லாம் கண்டிப்பாக அடி தான் விழுவோம். நீ பேசுகிறது என்ன அரசியல் நினச்சி பேசிகிட்டு இருக்கியா? ஒருத்தவனை சண்டைக்கு கூப்பிட்றப்ப அவனோட பேச்சே வந்து எப்படி தெரியுமா, சண்டைக்கு கூப்பிட்ற, வாடா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படிங்கிறது. அடிக்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, பாத்தியா இதுதான் உங்களோட கொள்கை, இதுதான் உங்களோட கட்சியோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் நீ பேசும்போது என்ன பண்ணுவாங்க, வாடா வாடாங்கிறது, வந்துட்டா என்ன பண்ணுறது, பார்த்தீங்களா இதுதான் ரவுடிசம் கட்சி அப்படின்னு சொல்லி அழுகுறது. இதே வேலை தான் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அரசியல் பேசணும். அரசியல் பேசுகிறத விட்டு தனி மனித தாக்குதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், இது போல் போகிற இடத்துலலாம் செருப்படி கண்டிப்பாக விழுவும் சாட்டை துரைமுருகனுக்கு. பட் இருந்தாலும் நான் ஒன்று யோசிக்கிறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் செருப்படி கொஞ்சம் ஜாஸ்தியாக விழுந்துருக்கலாம்னு யோசிக்கிறேன். பத்தாது இவனுக்கெலாம், இன்னும் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இனிமேல் தான் வெளியில் போக போக தான் தெரியும் சாட்டை துரைமுருகனுக்கு அடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற கட்சிகளை நீ பேசுகிற மாரி எங்கள் கட்சி நீ பேச முடியாது தங்கம். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்காங்க. என்ன, நாங்கள் இன்றைக்கி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம், நீ 15 வருஷமாக கட்சி நடத்தி தனி மனித தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்க. திரும்ப அடிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, தாங்க மாட்ட சாட்டை துரைமுருகன். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது. நான் கூட நினச்சேன் லயோலா மணி மட்டும்தான் அடித்தார்னு, அங்கே பிளந்து விட்டார்னு நினச்சேன். பட் ஆனால் ஆடியன்ஸ்